इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् அத்தியாயத்துல இருக்கும் ஞான சாதன நிரூபணம் அப்படின்னு வரும். இதற்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா போஜன பிரகரணம், கர்ம பிரகரணம், சமாப்தம். போஜன பிரகரணத்தை எப்படி சாப்பிடணும் அதெல்லாம் பத்தி பார்த்தோம். இதெல்லாம் கர்ம பிரகரணமாக இருக்கு. இப்போ இதுல இருந்து வேறாக இப்போ ஞான பிரகரணத்துக்கு வந்துட்டு உபனிஷத்தார் சர்வ கர்மமய சம்சார பீஜ தாகார்த்தம் சந்நியாச பிரகரணம் ஆரம்பிச்சே அப்படின்னாரு பாஷகாரர். இப்போ சந்நியாச பிரகரணம் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞான பரதத்துவம் அப்படின்னு ஒரு 12 ஞானத்தினுடைய தத்துவங்கள் 12 தத்துவங்களை சொன்னார். சொன்ன பிறகு இப்போ அந்த ஞானம் பல தத்துவம் நீங்க தெரிஞ்சின்றல். ஆனாலும் அதை நல்லா தெரிஞ்சின்றாதான் இந்த சம்சாரமாவது போகும். அந்த சம்சாரமானது போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பிரதிபந்தங்கள், பாதக பிரதிபந்தங்கள் தான் இவருக்கு இருக்கு. அதனால ஞான பிரதிபந்த மகாபாதக பரிகாரேன ஞான சாதனானி சுத்தானி அப்படின்றார். இப்போ அதற்காக இந்த ஞானத்தை அடைவதற்கு உண்டான சாதனங்கள் எவையவை என்பதோ அதையெல்லாம் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். எப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னாக்க ஒரு கதையாத ஆக்கியாயிகா ரூபேன இது ஆரம்பிச்சார். பிராஜாபத்யோஹ ஆருணிஹி சுபர்ணேயஹ பிரஜாபதிம் பிதரமுபசதார கிம் பகவந்தः பரமம் வதந்தீதி தஸ்மை புரோவாச. பிரஜாபதிக்கும் சுபர்ணாவுக்கும் புத்திரனாக இருக்கக்கூடிய ஆளுநரானவன் அவ அப்பா கையில போய் கேட்டான். பிரஜாபதியை பார்த்து, அப்பா, மகான்கள் எல்லாம் எதை ஞான சாதனமாக கூறுகின்றார்கள் அப்படின்னு கேட்டான். கிம் பகவந்தா பரமம் வதந்தி, எதை ரொம்ப வசதியாக கருதுகிறார்கள், ஞான சாதனமாக கருதுகிறார்கள் அப்படின்னு கேட்டான். அவருக்கு இவர் சொன்னார், முதல்ல உடங்கள் சில பேர் சத்தியத்தை தான் ரொம்ப வசதியாக சொல்லுகிறார்கள். சத்தியன வாயுராவாதி சத்தியன ஆதித்யோ ரோஜதே, சத்தியத்தினாலதான் காத்து வீசது, சத்தியத்தினாலதான் சூரியனானவன் பிரகாசிக்கிறான், சத்தியம்தான் வாக்குக்கு அடிப்படையாக இருக்கு, அதனால சத்தியத்துலதான் எல்லாமே நிலை பெற்றிருக்கிறது, ஆகையினால சத்தியம்தான்பா பிரதமமும் சாதனம் அப்படின்னு சொன்னார். திருப்பி சொல்லிட்டு அதோட நிறுத்தல. தபசா தேவ தேவாதாம் மக்னாயன்னு அதற்கப்புறம் சொன்னார், தவத்தினாலதான்பா தேவர்கள்லாம் தேவத்தன்மையை அடைந்தார்கள், இந்த தவத்தை பின்பற்றி தான் ரிஷிகள் எல்லாம் சொர்க்கத்தை அடைகின்றார்கள், அதனால நமக்கு செய்யக்கூடிய எதிரிகளை எல்லாம் நீங்க தவத்தாலதான் நீக்கிக் கொள்ள முடியும், அதனால தவம்தான் சிறந்த சாதனம். 2வது சாதனத்தை சொன்னார். பிறகு 3வது சாதனமாக தமேன தான் சாகில்தி சம்மவது வந்தி தஸ்மாத்தம பரமம் வதந்தி. எல்லாத்தையும் காரணம் புலநடக்கம் தான்ப்பா காரணம், அதனாலதான் பாவத்தை போக்கிக் கொள்ள முடியும். அதனால புலநடக்கத்தினாலதான் ரொம்ப கஷ்டமானது. இதை யார் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு தான் நான் ஞானத்தை அடைய முடியும். ஆகையினால தமஹா பரமம் சாதனம் இது வதந்தி, சில பேர் இப்படி சொல்றார்கள்ப்பா அப்படின்னு. அதற்கு பிறகு இப்போ சத்தியம் சொன்னார், தபஸ் சொன்னார் இல்லையா. இப்போ 3வதாக தமம் சொன்னார். இப்போ 4வதாக சமேன சாந்தா சிவமாச்சரந்தி அப்படின்னு சொன்னார். அப்ப மனசு அடக்கம் இருக்க அதுதான் ரொம்ப முக்கியம். புலனடக்கத்தை விட மனசு அடக்கத்துக்கு தான் ரொம்ப கஷ்டம். அததான் முனிவர்கள்லாம் பண்ணார்கள், அதுதான் சிறந்த சாதனம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கும் மேல ஒண்ணு இருக்குப்பா, அது என்ன தெரியுமா, தர்மம். தர்மம் தான் உலகத்திலேயே பெரிய. அதுக்கப்புறம் தானம் சொன்னார். தானம் தான்ப்பா ரொம்ப வசதி. ஏன்னா தானத்துலதான் எதிரிகள் எல்லாம் நீங்க பிரின்சிப்பா ஆக்கலாம், பகைவர் கூட நண்பர்களா ஆகிக்குவார்கள். நீ தானம் பண்ணி நல்லா கூப்பிடுற மாதிரி தனங்கள்லாம்
கொடுத்தேன்னாக்கா அதனால தானம் அதோட ரொம்ப வசதிப்பா அப்படின்ட்டார். அதற்கு பிறகு தானம்லாம் இருக்கட்டும், தர்மம் தான் ரொம்ப வசதி. தர்மம் விஸ்வஸ்ய ஜகத பிரதிஷ்டா, இந்த உலகமே தர்மத்துலதான் நிலைத்திருக்கு. அதனால தஸ்மாத் தர்மம் பரமம் வதந்தி அப்படின்னு சொன்னார். தர்மம் அதை பாதுகாக்கணும்னா பிரஜைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால பிரஜனனம் வை பிரதிஷ்டா லோகே, இந்த உலகமே மக்களை நம்பிதானே இருக்கிறது. இந்த மக்கள் இருந்தாதானே இதெல்லாமே நடக்கும். அதனால மக்கள் தான் பரமம் வதந்தி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்போ நாம இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் போன வாரம். இந்த வாரம் பார்க்க வேண்டியது அக்னயோ வைத ஈவித்யா தேவயான பந்தாகார்கப்பத்யருக்திவி ததந்தரம் மன்வாஹ்யபசனம் யஜுரந்த விக்ரம் வாமதேவ்யம் ஆஹவனீயः சாமஸ்வர்கோ லோகோ ப்ருஹத்தஸ்மாதக்னி பரமம் வதந்தி. அக்னயோ வை த்ரையீ வித்யா அப்படின்னார். அக்னிகள் தான் 3 வேதமாக இருக்கிறது. த்ரையீ வித்யா யஜுஸ்தாமமாக இருக்கிறது. அது என்ன ரிக்யஜுஸ்தாமமாக இருக்கிறது என்றால் அதுதான் அக்னி ரூபமாக இருக்கிறது. கார்கபத்திய தட்சிணாக்னி ஆகவனீய ஆத்மகமாக இருக்கக்கூடியது இந்த ரிக்யஜுஸ்தாமம் தான். இந்த இதை தெரிந்து கொண்டவர்கள் தான் மனிதன் இறந்த பிறகு 2 மார்க்கங்கள்ல அவன் மேல அவனுடைய லிங்க சரீரமானது போகிறது. லிங்க சரீரமும் காரண சரீரமும் ஒன்னா, சுத்த சரீரமும் காரண சரீரமும் ஒன்னா சேர்ந்துதான் லிங்க சரீரம்னு சொல்றோம். இந்த லிங்க சரீரமானது இறந்த பிறகு 2 மார்க்கம், தூம மார்க்கம் அப்படின்னு சுக்ல மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேவயானம் பித்ருயானம் அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த பித்திருக்கள் மூலமா போறவர்கள் சந்திரலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி இவர்கள் பிறந்து இருக்கிறார்கள், இங்க வந்துடுறார்கள். இந்த உபாசகர்கள் அக்னி காரியங்கள் பண்றவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இருக்கு. இவர்கள்லாம் எப்படி போறாங்கன்னா இந்த தேவயானத்துல போகிறார்கள். இந்த தேவயானத்தின் மூலமாக அழைத்து செல்பவை. அதுல இந்த கார்கபத்தியமானது ருக்வேதமாக பிருத்திவியாத்மகமாக இருக்கு, ரதந்தர சாமகானமாக இருக்குன்னு தெரிஞ்சது உபாசனை பண்ணணும். தட்சிணாக்னியானது யஜுர்வேதமாகவும் அந்தரிட்சமாகவும் வாமதேவிய சாமகானமாகவும் உபாசிக்க வேண்டும். ஆகவனீயத்தை சாமவேதமாகவும் சொர்க்கலோகமாகவும் பிருகத் சாமகானமாகவும் உபாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அக்னி உபாசனை தான் மிகச்சிறந்த சாதனம் தர்மத்தை விட அப்படின்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் டெக்னிக்கல் வார்த்தையா இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோம். ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. அக்னியானது 3 வகையா இருக்கு. எப்படி இருக்குன்னா கார்கபத்தியம் அப்படின்னு ஒண்ணு, நீங்க யாகங்கள்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும். பத்னிக்கும் எஜமானனுக்கும் எஜமான பத்னிக்கும் டெய்லி வளர்க்கிற குழந்தை அந்த கார்கபத்தியமானது. இவ 2 பேரும் அவளுடைய ஒரே வேலை என்ன, அந்த அக்னி தனது குழந்தை மாதிரி உள்ள மாதிரி அதை பாதுகாக்கணும். அது எப்படி இருக்கும்னா ரவுண்டு ஷேப்ல இருக்கும். இந்த ரவுண்டு ஷேப்ல இங்க இருக்கும். அதுக்கு நேர ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒண்ணு இருக்கும், அதுக்கு ஆகவனீயம் அப்படின்னு பேரு. சைடுல பாத்தீங்கன்னா ஒரு செமி சர்க்குலர்ல ஒரு ரவுண்ட் இருக்கும், அதுக்கு பேரு தட்சிணாக்னி அப்படின்னு பேரு. அது அல்லது அன்வாகாரிய பசனம் அப்படின்னு இந்த புரோடாசத்துலாம் அங்கதான் அங்க இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி தான் இதெல்லாம் பண்ணுவார்கள் அவர்கள். அதனால அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு சமைக்கிற யாகத்துக்கு வேண்டிய விஷயங்களை சமைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அக்னியா இருக்கு அப்படின்னு. இந்த கார்கபத்தியம் அப்படிங்கிறது வட்ட வடிவமாக குண்டத்துல இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய தட்சிணாக்னியானது அறவட்ட வடிவமாக இருக்கும். அதுலதான் பித்ருக்கள் குதிர தேவதைகள் இந்த யாகத்துக்கு வேண்டிய சமயம் எல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதற்கு பிறகு எதிர்க்க இருக்கக்கூடியது ஆகவனீயம் அப்படின்னு, அது சதுரமாக இருக்கும். அதுலதான் தேவர்கள்லாம் ஆராதிக்கப்படுவார்கள். இந்த கார்கபத்தியத்திலிருந்து அந்த கார்கபத்தியத்துல டெய்லி அந்த அக்னியை வளர்க்கணும். அந்த அக்னியை வளர்க்கணும்னா ஒய்ஃப் போடணும். காத்தால இது எல்லாத்தையும் எடுத்து விட்டணும். அவள் தான் எடுத்து வந்ததுன்னா அவளால அந்த ஆஜ்யமானது பார்க்கப்படணும். பத்தினி அபேட்சித்த அக்னி இருந்தாதான் இவனுக்கு அதிகாரமே இருக்கு. ஆத்துக்காரி இல்லைனாக்க இவனுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பத்தினியானவள் அவ பார்த்த பிறகுதான் இத எடுத்து இந்த அக்னியை வளர்த்து அதுல இருந்து ஒரு அக்னியை எடுத்து போய் அன்னைக்கு என்ன ஹோமம் பண்ணணுமோ என்ன யாகம் பண்ணணுமோ அதுக்கு
அதை எடுத்துட்டு ஆகித அக்னி, இங்கிலிருந்து எடுத்துட்டு போய் அங்க போறதுன்னா அப்படி பண்ணக்கூடியவர்கள் தான் ஆகிதாக்னிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆகிதாக்னி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கான்செப்டை இது புரிஞ்சுக்கணும். இப்படி 3 வகையாக இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க 3 ருக்வேதமாகவும் எதிர்வேதமாகவும் சாமவேதமாகவும் இருக்கிறது. அதுல இந்த கார்கபத்தியமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ருக்வேதாத்மகமாக இருக்கு. இந்த கார்கபத்தியம் முதல்ல அக்னிவத்திரம் பண்றது முதல்ல பண்ண வேண்டியது அந்த அக்னியை தான் பண்ணணும் இல்லையா? இதுக்கு ருக்வேதாத்மகமாக இருக்கு. இது பிருத்திவியை சொல்லக்கூடிய பிருத்திவியாத்மகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? இந்த அக்னியானது இது பாருங்க, ரைட்ல இவர் காமிச்சிருக்கார். இந்த அக்னியானது இதுதான் கார்கபத்தியம். ரைட்ல ரவுண்டா இருக்கு பாருங்க, அது கார்கபத்தியம். அதுக்கு சைட்ல இருக்கிறது செமி சர்க்குலரா இருக்கு பாருங்க, அது தட்சிணாக்னி. இது ஆகவனியம்னு பேரு. இது நடுவுல இருக்கிற இந்த போர்ஷனுக்கு பேரு வேதி. இதுலதான் இவ தர்பைகள்லாம் வைக்கணும். இப்படி இதுதான் யாகத்தினுடைய ரவுண்டா இருக்கிறது கார்கபத்தியம். இது ரிக்வேதாத்மகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இத பிருத்திவியாத்மகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இதுல ரதம் சாமகானத்துல 5 விதமான பக்தி இருக்கு. பாஞ்ச பக்தி அப்படின்னு. அது என்ன பாஞ்ச பக்தி? அதெல்லாம் நமக்கு சாந்தோக்கிய உபநிஷத்துல விஸ்தாரமா சொல்லிருக்கு. ஸ்ரீகாரம், பிரஸ்தாவம், உத்கீதம், பிரதிஹரணம், விதனம் அப்படின்னு 5 பாஞ்ச பக்தல் பாங்க பக்தி உபாசனா அப்படின்னு பேரு. சாமவேதிகள்லாம் இந்த பாஞ்ச பக்த சாமால பாடுவார்கள். அந்த சாமால பாடுற வெரைட்டிஸா இருக்கு. அப்படின்னால என்ன அர்த்தம்னா ரிக் அப்படின்னு. ரிக்வேத மந்திரத்துக்கு சான்னு பேரு. அமா அமா அப்படின்னாக்க அதை பாட சொல்றது இசை. இது சேர்ந்ததுதான் சாம வேதம் அப்படின்னாரு. விற்கை கானமாக பாடுவதற்கு பேர். ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் தான் சாமவேதம். அதை பாட்டா பாடினோமே ஆனால் அதுக்கு சாமான் அப்படின்னு பேரு. இந்த சாமால காயத்ரி சாமா, ரதந்தர சாமா, வாமதேவ சாமா, பிருகத் சாமா, வைராஜ சாமா, ரேவதி சாமா அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல ரொம்ப வசதியாக காணப்படுகிறது ரதந்தர சாமா அப்படின்னு பேரு. அந்த ரதந்தர சாமா கானாத்மகமாக இருக்கக்கூடியதுதான் இந்த கார்கபத்திய அக்னி அப்படின்னு பார்க்கணும். இந்த கார்கபத்திய அக்னியானது நாம வச்சுக்கணும், ருக்வேதாத்மகமாக இருக்கு, பிருத்திவியாத்மகமாக இருக்கு, ரதந்தர சாமகானாத்மகமாக இது இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒப்பீடு. இந்த அத்வரியுவானவர் இங்க இருப்பார் இல்லையா? இங்க இந்த எஜமான பத்திரியும் இங்க இருந்து அந்த இதை போனோம்னா அந்த யாகத்தை இவ என்ன பண்ணிடுவாங்க, அந்த ரித்விக்குகளுக்கெல்லாம் இவங்க ஒப்படைச்சிடுவாங்க. இப்போ இந்த ஆகவனியத்துல ஹோமம் பண்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்வரியு பண்றார். இந்த இடத்துல முன்னாடி இந்த பக்கம் லெப்ட் சைட்ல இந்த கார்கபத்தியத்துக்கும் அதுக்கும் நடுவுல ஹோதா இருப்பாரு. அதுக்கு பிறகு அந்த பக்கத்துல எஜமானனும் பத்தினியும் உட்கார்ந்து இருப்பாங்க. பக்கத்திலேயே பிரம்மா இருப்பார். அதுக்கப்புறம் இந்த தட்சிணாக்னி பக்கத்துல உத்காத்தா இருப்பார். இந்த ஹோதா அப்படின்றவர் யாருன்னா ரிக்வேத். இங்க இந்த யாகம் எல்லாம் பண்றவர் யாரு? அத்வரியோ. அவர் ஒரு ரித்விக். எஜமானன் பண்ண மாட்டார். ஆகவனியத்துல யாகங்கள்லாம் வந்தாங்க. எஜமானனும் பத்தினியும் உட்கார்ந்து இருப்பா. அதுக்கு பக்கத்துல பிரம்மா உட்கார்ந்து இருப்பார். அந்த பிரம்மாவுக்கு தான் ரோல் ஜாஸ்தி. அவர் தான் எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும். பக்கத்துல இங்க சாமவேத அந்த தட்சிணாகிரிக்கு பின்னாடி சாமவேதி உட்கார்ந்துருப்பார். இந்த எஜமானன் பார்த்து அத்வரிய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. யாகத்தை ஆரம்பிக்கலாமா பாருங்க அப்படின்னு. தேவத்தையே கூப்பிடலாமா அப்படின்னு கேட்பாரு. ஆனா எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவை பார்ப்பாங்க. பிரம்மா என்ன பண்ணுவார், ஹோதா இருக்காரு இல்லையா, அவரை பார்ப்பார். ஆரம்பிங்க. இவர் என்ன பண்ணுவார், ஒரு சூட்டத்தை சொல்லுவார். சொல்லி அந்த தேவதையை கூப்பிடுவார். அந்த தேவத்தை வந்துட்டான உடனே இவன் நிறுத்தின உடனே அந்த பிரம்மாவானவர் இந்த சாமவேதியை பார்ப்பார். உத்காத்தான்னு பேரு. அவர் என்ன பண்ணாரு, இந்த தேவத்தை வந்துட்டாரு இல்லையோ அவிட்ட வாங்கறதுக்காக வந்த உடனே அவர் நல்லா பாடுவார்.
பாடின உடனே அவ இங்க செட்டில் ஆன உடனே அத்வரியானவர் என்ன பண்ணுவார், இப்போ அவளுக்கு அந்த ஹோம திரவியத்தை இங்க ஹோமம் பண்ணுவார். எந்த யாரின் பொருட்டு வைத்தாரோ தேவதா உத்தேசேன திரவிய தியாகா யாகா, எந்த தேவதையை உத்தேசம் பண்ணி அந்த திரவியத்தை எடுத்து வைத்தாரோ அந்த அத்வரியு, அதுக்கு பேர் தான் யாகம்னு பேரு. அவருக்கு உரித்தானது ப்ராப்பர்ட்டி அங்க பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உத்காதா பாடின உடனே பிரம்மா நீ போடலாம்னு சொன்ன உடனே அவர் அக்னியில அந்த திரவியத்தை சொல்றாரு. இதுக்கு பேர் ஹோமம்னு பேரு. தேவதையை உத்தேசம் பண்ணி பிரிச்சு வச்சா யாகம்னு பேரு. அந்த அந்த திரவியத்தை ஹோமத்துல பிரக்ஷேபம் பண்ணா போட்டோம், அது பேர் ஹோமம் அப்படின்னு பேரு. சரிதா? இப்படி இந்த சாதாரணமா நம்ம புரிஞ்சின்றது. இப்போ ஹோதா இங்க இருப்பார் ரிக்வேதி, அத்வரி புரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்க உத்காதா இருப்பார், எஜமானனும் பத்தினி இங்க இருப்பார் அப்படின்னு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த ஹோதா இருக்காரு இல்லையா, அந்த ஹோதாவுக்கு 4 கணங்கள் இருக்கு. இதை கவனிக்கணும். ஹோதாவுக்கு 4 கணங்கள் இருக்கு. அத்வரியுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, உத்காதாவுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, பிரம்மாவுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 4 பேருக்கு 4 பேர் 16 பேர் சேர்ந்து கொடுத்தாங்க. அதுக்கு மேல இந்த எஜமானன் எஜமான பத்னி 18 பேர் சேர்ந்து பண்ணக்கூடியதுதான் இந்த யாகம். இந்த எஜமானனும் பத்னியும் யாகம் முடிகிற வரைக்கும் 5 நாள் யாகம்னாக்கா 5 நாளும் அவர்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு தான் இருக்கணும். எங்கேயும் நகரெல்லாம் கூடாது. எங்காவது போனோம்னா கூட, ரெஸ்ட் ரூம் போனோம்னா கூட விபத்துக்கு பர்மிஷன் வாங்கணும். அவெல்லாம் சேர்ந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த அம்மாவை அனுப்பி வைப்பாங்க. முடிச்சவட திருப்பி இங்க வந்தோம்னா ராத்திரி கையை வைக்கிட்டு தான் படுத்துக்கணும் இல்லையா. வெறும் பால் விட்டு தான் சாப்பிடணும். உடம்பெல்லாம் வெண்ணெய் தடவிக்கணும். கண்டிஷன் இருக்கு. 5 நாள் குளிக்க முடியாது. இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அக்னி உபாசனையானது இப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றது. இந்த அக்னி உபாசனை நமக்கு விதிச்சிருக்கா அப்படின்றத அடுத்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம 40 சம்ஸ்காரங்கள் ஒவ்வொரு பிராமணனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. இப்ப பாருங்க எப்படி அந்த நம்ம எவ்வளவு ஃபாலோ பண்றோம், எவ்வளவு ஃபாலோ பண்ணாம இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, 40 சம்ஸ்காரங்களும் பண்றதுக்காகத்தான் நாம இந்த கோத்திரத்துல பிராமண சிம்மாவாக பிறந்திருக்கோம். அதனால நம்ம பிறந்ததுக்கு பர்பஸ் என்ன சொல்றது, வேதம் கர்மகாண்டம் இந்த 40 சம்ஸ்காரமும் பண்ணித்தான் நோட்டாரு. ஆனா இப்ப காலம் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ரொம்ப மாறி போச்சு. அதனால இப்ப என்ன நடக்கிறதுன்னு பார்த்தா, கர்ப்பாதானம் நடக்குது, சாந்தி முகூர்த்தம் கிராண்டா நடக்கிறது. பும்சவனம் அது எப்படியோ நடக்கிறது. 4வது மாசம் பண்ணணும், ஏதோ சீமந்த தண்ணிக்காவது பண்ணிடலாம். பும்சவனம், சீமந்தம் இல்லையா, சீமந்தமும் அங்கங்க நடந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வரைக்கும் அது நல்லா ஓடிட்டு இருக்கு. அப்புறம் ஜாத கர்மா, குழந்தை பிறந்த உடனே பண்ணக்கூடிய புண்ணியவாஜனம் ஜாத கர்மா, நாமகரணம் 5 இல்லையா, இது நடந்துட்டு இருக்கு. 6வது மாசம் பண்ண வேண்டிய அன்னப்பிராசனம் இதுவும் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னாலும் அந்த ஆயுஷ் தண்ணிக்கு பண்ணிவிடுறா வாச்சார். அதனால அன்னப்பிராசனமும் நடந்துடுறது. அப்புறம் பூணல் போடும்போது சவளம் 2வது வருஷத்துல பண்ணணும், அதுவே எப்படியோ நடந்துருது. சவளம் நடந்துடுறது, உபநயனம் நடந்துடுறது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அன்னைக்கு காத்தால நாத விரதம், நாந்தி எல்லாம் பண்றோம் இல்லையா. அப்போ பிராஜாபத்திய விரதம், சௌமிய விரதம், ஆக்னேய விரதம், வைஸ்வதேவ விரதம் அப்படின்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா நம்மளுடைய எஜுர்வேதத்துக்கு, இது எஜுர்வேத பரமா நான் சொல்றேன். இப்போ எஜுர்வேதத்துக்கு 4 ரிஷிகள் இருக்காங்க. யாரு? பிரஜாபதி, சோமன், சௌமியன், ஆக்னேயன், வைவஸ்வதன் இருக்க. பிரஜாபதி காண்டரிஷிகள் சொல்லலாம். காண்டரிக்கும் தர்ப்பயாமி, சோமம் காண்டரிக்கும் தர்ப்பயாமி, அக்னிம் காண்டரிக்கும் தர்ப்பயாமி, விஸ்வே தேவான் காண்டரிக்கும் தர்ப்பயாமி அப்படின்னு நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா. இப்படி இதுவும் நடந்துருது. ஸ்நாத கர்மா அப்படின்னு பேரு. அதற்கு பிறகு விவாகம். விவாகமும் ரொம்ப ஜோரா இப்ப வைதிகமா நடந்துருது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் தேவ யக்கியம், பித்ரு யக்கியம், பூத யக்கியம், மனுஷ யக்கியம், பிரம்ம யக்கியம், பஞ்சமகா யக்கியங்கள் இதுவும் நல்லா நடந்துடுறது இல்லையா. இல்ல வைஸ்வதேவா எடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கலாம். எப்படியோ நடக்கிறது. இப்படி 19 நம்ம சரியா பண்ணிப்போம். ஞாபகம் வச்சுங்க, 40 சம்ஸ்காரத்துல 19 எல்லாரும் ஆல்மோஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா.
ஆனா இதுக்கு மேல பண்ண வேண்டியதான 7 யாகங்கள். அந்த யாகங்களுக்கு பேரு பாக யஜ்ஞம் அப்படின்னு ஒரு 7 யாகங்கள் இருக்கு. ஹவிர் யஜ்ஞம் அப்படின்னு ஒரு 7 யாகங்கள் இருக்கு. சோமயாகம், சோமசம்ஸ்தைன்னு பேரு, இப்படி ஒரு 7 இருக்கு. இத பார்ப்போம். இந்த பாக யஜ்ஞம் அப்படின்னாக்க அஷ்டகம், தாலி பாகம், பார்வணம், ஆக்ரஹாயணி, சிராவணி, தைத்திரி, ஆஸ்வயுதி அப்படின்னு ஒரு 7 விஷயங்கள் இருக்கு பாக யஜ்ஞங்கள். இதுல மாசி மாசத்தன்னைக்கு வரக்கூடிய அஷ்டமி அன்னைக்கு நம்ம பஞ்சாங்கத்துல போட்டுவோம் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னு போட்டுருப்போம். அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியதான ஒரு யாகம். இதுக்கு அக்னிஹோத்திரம் எடுத்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது கவனிக்கணும். ஔபாசனம் எடுத்திருந்தாலே போதும். இந்த ஔபாசனம் எடுத்திருந்தவர்கள் இந்த அஷ்டகா பண்ண வேண்டும், அஷ்டகையை அனுஷ்டிக்க வேண்டும். அதுக்கப்புறம் தாலி பாகம் அப்படின்னு ஒரு பாக யஜ்ஞம் இல்லையா, அந்த பெயர்லயே இருப்பாங்க தாலி பாகம். தாலி பாகம்னா என்ன அர்த்தம்னா, அந்த அக்னியிலேயே ஒரு பாத்திரத்துல அரிசியை போட்டு நெய்யை போட்டு அதுலயே சாதம் பண்ணி அதுலயே ஹோமம் பண்ணணும். இது எங்க பார்க்கலாம்னா விவாகத்தன்னைக்கு ராத்திரில பண்ணக்கூடியதான ஒரு தாலி பாகம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண செருவு அப்படின்னு சொல்லுவாங்க. செருவை வச்சு பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு பிரதம அன்னைக்கும் பண்ணணும். அமாவாசைக்கு அடுத்த நாள் வர பிரதமை, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வர பிரதமை, இந்த 2 நாளும் நம்ம தாலி பாகம் அப்படின்ற கர்மாவை பண்ண வேண்டும். இந்த கர்மா 6 மாசம் ஒருத்தன் பண்ணாம இருந்துட்டானே ஆனால் அவன் பண்ணிக்கொண்ட விவாகமானது வேஸ்டா போச்சு. அவன் புனர் விவாகமா பண்ணிடுவான். அதனால என்ன பண்ணுவான், வாத்தியார் என்ன சொல்ல, அப்பா 6 மாசத்துக்குள்ள ஒரு தடவையாவது தாலி பாகம் அப்படின்னு சொல்றது வழக்கம். இல்லைன்னாக்கா இந்த விவாகம் இல்லாதா போயிடும். ஆகையினால இப்படி எல்லாம் இருக்கு. இப்படி தாலி பாகம். அப்புறம் பார்வணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது மாசி மாசம் அதே மாதிரி அர்ச்சகா பண்ற மாதிரி பிரார்த்தம் பண்ணக்கூடியதுக்கு பேர் பார்வணம் அப்படின்னு சொல்லு. நம்ம கூட இப்ப சொல்றாங்க சிறுகாரியங்களோ பார்வணம் ஒரு பருவாவுக்கும் பண்ண வேண்டியது. அப்புறம் ஆக்ரஹாயணி அப்படின்னு மார்கழி மாசம் சொல்லுவான். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், மார்கழி மாசம் ஆயனம்னா வருஷம்ன்ற அர்த்தம், அக்ரேனா முதல் அப்படிங்கிறது வருது. அந்த மார்கழி மாசத்துக்கும் தை மாசத்துக்கும் நடுவுல தான் ஜனவரி 1 வருது. இதுவும் நம்ம வைதிகம் தான், ஞாபகம். ஆக்ரஹாயணி அப்படின்னு ஒரு யாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆவணி மாசத்தன்னைக்கு சர்ப்பபலி அப்படின்னு ஒண்ணு பண்ணோம். அதை ஆரம்பிச்சு அவன் மார்கழி மாசம் வரைக்கும் அந்த ஆக்ரஹாயணி சாவணியில ஆரம்பிச்சு ஆக்ரஹாயணி வரைக்கும் அவன் பண்ண வேண்டியது சர்ப்பபலி அப்படின்றது. அப்புறம் சைத்திரி அப்படிங்கிறது. அந்த சைத்திரியானது எப்ப பண்ணோம்னா 4 ரோடு சந்திக்கிற இடத்துல போய் இவன் தலையில பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டியது. நமக்கு இதெல்லாம் கடை மாதிரி இருக்கு. நம்மளாம் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணணும், அது தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பேர் சைத்திரின்னு பேரு. அதுக்கப்புறம் ஆஸ்வயுதி அப்படின்னு பேரு. இதுக்கு கார்த்திகை மாசம் பண்ணக்கூடியதான என்ன. இப்படி 7 பாக யஜ்ஞங்கள் பண்ணலாம். இது அக்னிஹோத்திரம் வேணும்ன்ற அவசியம் இல்லை. இதற்கு பிறகு பாக யஜ்யமான ஒண்ணு ஹவிர் யஜ்யங்கள் அப்படின்னு 7 யஜ்யங்கள். அது என்ன ஹவிர் யஜ்யங்கள் அப்படின்னா, அக்னி ஆதேயம். இங்கதான் பத்னி பத்னி எடுத்துட்டு இந்த கார்கபத்தியத்துல இருந்து ஆகவனியத்துக்கு அந்த அக்னியை எடுத்துட்டு போற ஒரு கர்மா இருக்கு இல்லையா, இந்த கர்மாவுக்கு பேரு தான் அக்னி ஆதானம். அக்னி ஆதானம் பிடிவாளெல்லாம் வச்சுட்டு யாகம் பண்ணவாள்லாம் வச்சுட்டு பண்ணணும். இந்த அக்னி ஆதானம்லாம் யார் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பரம்பரையா அக்னி வச்சுக்கிறவாள்லாம் விடாம இதை எடுத்துப்பார்கள். இந்த எழுத்து சோமயாகம் பண்ணலாம், யாகங்கள்லாம் பண்ணோம். யாகங்கள்லாம் பண்ணா அப்பா யாகங்கள் பண்ணாதான் பையன் யாகம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்பா போற வரைக்கும் காத்திருந்து அப்பா போகணும்னு பண்ணணும். அதை வெளியில போச்சுன்னாக்க இப்படி சிட்டா இருக்கு. இப்படி அக்னி ஆதானம்னு பேரு. அதுக்கப்புறம் அக்னி ஹோத்திரம், அதுக்குதான் இப்ப வர அக்னிஹோத்திரம். அக்னியை புரிஞ்சுட்டோம்னா அடுத்தது அக்னிஹோத்திரம், அதுக்கு அடுத்தது யாகம். இந்த மூர்த்தியும் இப்ப சொல்லிட்டானாக்க இந்த முதல் புரிஞ்சு போடுறது. இப்ப அக்னிஹோத்திரம் எடுத்துக்கிறது அப்படின்னு பேரு. அக்னி ஆதானம் எடுத்துட்டான்னா அன்னிட்டு இருந்து ஆயம் பிராதம் இவன் அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டும். அப்பதான் இவனுடைய பாபங்கள்லாம் போகும். இவனுக்கு சொர்க்க பிராப்தியானது. சொர்க்க காமனாக இருக்கக்கூடியவன் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. மீமாம்சையில இந்த அக்னிஹோத்திரத்தை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு.
அக்னிஹி ஹோத்திரம் அப்படி எல்லாம் பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்னிஹோத்திரம்ன்றது சமாத பதமா ஒரு சிங்கிள் பதமா வச்சிருந்தாதான் சரியா எப்படி பண்ணாலும் இதெல்லாம் சரியா வரலாம்னா தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இப்படி அக்னிஹோத்திரம்ன்ற கர்மா ரொம்ப முக்கியமாக இருக்கு. இதற்கு பிறகு இல்லையா தர்ஷ பூர்ணமாசம் அப்படின்னு ஒண்ணு. ஒவ்வொரு பிரதமைக்கும் அவன் உபாசனம் பண்ணும் பொழுது அவன் எடுத்துக்கொண்டது பாதிபாசம். இப்ப அக்னிஹோத்திரம் எடுத்துட்டவாளுக்கு இப்ப என்னன்னா ஒவ்வொரு தடவையும் அமாவாசை கத்தினா தரிசனம் பண்ணணும், பௌர்ணமாசியான பௌர்ணம், இது ரெண்டும் பண்றதா தர்ஷ பூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோய ஜெயத. சொர்க்க காமனாக இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு அமாவாசைக்கு அடுத்த நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் போட்டுப்பான். நமக்கு பஞ்சாங்கத்துல இஷ்டி அப்படின்னு போட்டுப்பான், தர்ஷ இஷ்டி அப்படின்னு போட்டுப்பான். அன்னைக்கு தர்ஷ இஷ்டி பண்ணணும். அதற்கு பிறகு ஆக்ரயணம் அப்படின்னு ஒண்ணு, அதுவும் ரொம்ப வசதியான ஒரு கர்மா. இது அகதியாகும். இதுவும் வைதிகாலாம் வச்சுட்டு பண்ண வேண்டியது ஆக்ரயணம். அதுக்கப்புறம் சாதுர்மாசியம். சாதுர்மாசியம் அப்படின்னு சுனாஸ்தீரம் வர்ண பிரகாசம் அப்படின்லாம் சொல்லி 4 இஷ்டிகள் இருக்கு. இந்த 4 இஷ்டிகளும் 3 அக்னியை வைத்துக் கொண்டு பண்ண வேண்டியது சாதுர்மாசியம். இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். அதற்கு பிறகு இதெல்லாம் வீட்லயோ நம்ம வீட்லயோ கூட பண்ணிக்கலாம். இப்ப யாகசாலையில பண்ண வேண்டியது அடுத்த 2 திருவுட பசுபந்தம் சௌத்ராமணி அப்படின்னு 2 யாகங்கள் இருக்கு. இப்போ 7 அவிதி யஜ்யங்கள் என்ன? அக்னி ஆதேயம், அக்னிஹோத்திரம், தர்ஷ பூர்ணமாசம், ஆக்ரயணம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி அப்படின்னு 7. இந்த 7 அவிதி யஜ்யமும் பண்ணித்தான் ஆகும். இதெல்லாம் இப்ப பாருங்க, இது அக்னி ஆதானம் எடுத்தாச்சு, அக்னிஹோத்திரமா எடுத்தாச்சுன்னா தர்ஷ பூர்ணமாசம் பண்ணிதான் ஆகணும், ஆக்ரயணம் பண்ணிதான் ஆகணும், சாதுர்மாசியம் பண்ணிதான் ஆகணும், நிரூட பசுபந்தம் பண்ணிதான் ஆகணும், சௌத்ராமணி பண்ணிதான். இப்படி அவனுக்கு நெசசிட்டி வந்துருக்கு. அக்னிஹோத்திரம் எடுத்தவனுக்கு அந்த அக்னிஹோத்திரம் எடுத்துட்டா சாயங்காலம் எங்க போனாலும் 6 மணிக்கு குழந்தை அக்னிலாம் குழந்தை இருப்பாங்க. அதுக்கு 2 ஒய்ஃப் யார் 2 பேரும் போக முடியாது. அப்படி ரொம்ப அவசியம் போக வேண்டி வந்ததுனால ஒய்ஃபுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, அக்னிஹோத்திரம் அதிகாரம் இருக்கு. ஒய்ஃப் எங்கேயாவது போனான்னா இவர் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு போனான்னாக்கா இவர் சமர்ப்பிதான். அவ இருந்தா அவ 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணணும். இப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் இருக்கு. அதனால இந்த அக்னிஹோத்திரம் எடுத்தவங்க சாதாரணமா கிராமத்தை விட்டு போக மாட்டாங்க. அதாவது நதியை தாண்ட மாட்டாங்க. எங்க போனாலும் நதிக்குள்ள இருந்ததுன்னா போவாங்க, வந்துருவாங்க. இப்படி ரொம்ப கஷ்டமான காரியங்கள், இப்படி எல்லாம் வசதியான ஆயுதாகினிகள்லாம் தீட்சிதர்கள்லாம் இருக்காங்க, இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? அது புரிஞ்சுக்கணும். இதற்கு பிறகு இப்ப 19 சொன்ன கர்ப்பாதானத்துல இருந்து விவாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய 19 நம்ம எல்லாம் பண்ணிருக்கோம். பாக்கி 21. அதுல பாக யஜ்யம் 7 சொன்ன, அவிதி யஜ்யம் 7 சொன்ன. இப்போ சோம யஜ்யங்கள் 7 இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கணும். அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், பூக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் அப்படின்னு 7 சோமயாகம் இருக்கு. 7 சோமயாகமும் பண்ணணும். அக்னிஷ்டோமம் முதல்ல அக்னியையும் சோமனையும் வைத்துக் கொண்டு பண்ணக்கூடிய ஒரு இல்லையா, ஒரு தீட்சை எடுத்துக்கணும், அக்னிஷ்டோமம். அதுக்கப்புறம் அத்தியஷ்டிஷ்டோமம் அப்படின்னு ஒரு சோம சம்ஸ்தை, அதை பண்ணணும். அதற்கு பிறகு உக்கியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணணும். அதை பண்ண பிறகு ஷோடசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணணும். அப்புறம் வாஜபேயம், வாஜபேயத்தெல்லாம் 23 பசு இல்லையா, இப்படி எல்லாம் இருக்கு வாஜபேயம். அதுக்கப்புறம் அதிராத்திரம் அப்படின்னு இருக்கு. அதிராத்திரே சோழசினம் நாதி நாதிராத்திரே சோழசினம் நாத்தின்னா நம்ம பிரம்மசூத்திரத்துல படிச்சிருக்கோங்க. அதெல்லாம் அந்த அதிராத்திர யாகம். அதுக்கப்புறம் அப்தோர்யாகம் அப்படின்னு யாகம் பண்ணா 40 சம்ஸ்காரம் முடிஞ்சது. இந்த அக்னிதான் இந்த 40 இது நம்மளை ஜோதி ரூபமாக சொர்க்கத்துக்கு தேவயானம் மூலமாக அழைத்து கொண்டு செல்லும் அப்படின்னு புரிந்து பண்ணும். இதற்கு பிறகு இதுல உபாசனம், அதற்கப்புறம் அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம் ஆனவுடனே யாகங்கள், யஜ்யங்கள். இப்படி அக்னி, அதை விட வசதியாக அக்னிஹோத்திரம் இருக்கு, அதை விட வசதியாக யாகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப படிச்சோம்னாக்க இந்த 3த்தையும் ஒரே ஸ்லோகத்துல நம்ம முடிக்கலாம். பாத்து அக்னயோவை த்ரயீ வித்யா தேவயான பந்தா கார்கபத்ய பிருத்திவி ரதந்தரம்
அப்படின்னு கார்கபத்தியம், தட்சிணாக்னி, ஆகவனியன்னு 3 அக்னி. அந்த 3 அக்னியும் திரி வித்யாவாக இருக்கிறது. திரி வித்யானாக்க ரிக்கேஜர் சாமம் அப்படின்னு 3 விதமான வேத வித்தியாக இருக்கு. தேவயான பந்தா அப்படின்னு இந்த 3 வேதத்தினாலேயே இவன் தேவயான மார்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2 அக்னி தான் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளை தேவயானத்துக்கு மூலம்தான். அதனால இதை எப்படி உபாசனை பண்ணோம் அப்படின்னா, இந்த கார்கபத்திய அக்னி இருக்கு இல்லையா, கார்கபத்திய ரிக்ருதிவி, இந்த கார்கபத்தியம் என்பதை ரிக்வேதமாகவும் பிருத்திவியாத்மகமாகவும் ரதந்தரம் அப்படின்னா ரதந்தர சாமகானமாகவும் உபாசிக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்தது அன்வாஹாரியபச்சனம், அதான் தட்சிணாக்னி. அன்வாஹாரியபச்சனம் யஜுரன் சரிக்ஷம் வாமதேவ்யம் அப்படின்னு. இந்த அன்வாஹாரிய பச்சனத்தை தட்சிணாக்னியை யஜுர்வேதமாகவும் அந்தரிக்ஷமாகவும் வாமதேவ சாமமாக கானமாகவும் உபாசிக்க வேண்டும். அதற்கப்புறம் ஆகவனீய ஆசாமசுவர் கோலோகோ பிருஹத் அப்படின்னு. அது என்ன? ஆகமனீயத்தை சாமவேதமாகவும் சொர்க்கலோகமாகவும் பிருகத் சாமகானமாகவும் உபாசிக்கப்பட வேண்டும். அதனால இப்படிப்பட்ட அக்னியின் பரமம் வதந்தி, இப்படி உபாசிக்கக்கூடிய இந்த அக்னி இருக்க, இதுதான் சார் சிறந்த சாதனம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறார்கள் அப்படின்னு ஆருணிக்கு பிரஜாபதியானவர் சொன்னார். பிரஜாபதிக்கும் சுபர்ணாவுக்கும் பிறந்த புத்திரனுக்கு இந்த விஷயத்தை சொன்னார்கள். இதற்கு பிறகு அக்னிஹோத்திரம், அக்னியை வெறும் அக்னி உபாசனத்தை சார், அகிரி யஜ்யங்கள் அகிரி யஜ்யம் சோமசம்ஸ்கம் பண்றதுதான் இருக்கும் அப்படின்னு. அக்னிஹோத்திரம் சாயம் பிராதர்விஹானாம் நிஸ்துதி ஸ்பஷ்டதும் சுஹுதம் யஜ்ஞக்ருதூனாம் பிராயனகும் சுவர்க்கஸ்ய லோகஸ்ய ஜோதிஹி தஸ்மாதக்னிஹோத்திரம் பரமம் வதந்தி. சாயம் பிராதஹ அப்படின்னாரு. காத்தாலையும் சாயங்காலையும் அக்னிஹோத்திரம் செய்ய வேண்டும். அது எப்படி இருக்கு? கிரகானாம் நிஸ்கிருதிஹி, இந்த கிரகத்துல வாழக்கூடியவர்களுக்கு கிரக சம்பந்தமாக இருக்கக்கூடிய பாபானாம் சோரம், அதுல நிறைய பாபங்கள்லாம் என்ன பண்றோம்? காய்கறி எத்தனை வைரஸ் சொல்றோம், பெருக்கிறோம், எத்தனை பூச்சிகளையும் சொல்றோம். விறகு வச்சு அடுப்பு முடிச்சோம் சமைக்கிறதுல, அந்த விறகுக்குள்ள எத்தனை பூச்சிகள் இருக்கு, எத்தனை வைரஸ்கள் இருக்கு, சுத்தி இருக்கு. நம்ம சுத்தி நிறைய சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ், சுத்தமான வைரஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் செத்து போகுது. பாய்லர் போடுறோம், அதுல செத்து போறது இல்லையா. புடைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி புடைக்கிறது, பெருக்கிறது, துவைக்கிறது, இந்த காரியங்கள்லாம் பண்ணிதானே ஆகணும். இதெல்லாம் வரக்கூடிய இதெல்லாம் அக்னிஹோத்திரம் தான் இந்த பாவங்களை எல்லாம் போகும் அப்படின்றதுனால அதெல்லாம் பிராயச்சித்தம். அதற்கு பிறகு யஜ்ஞக்ருதூனாம் அப்படின்னாரு. யஜ்யம் அப்படின்னாக்க இந்த நம்ம இப்ப பார்த்தா இல்லையா, அகிரி யஜ்யம், சோமசம்ச, இதெல்லாம் அதுக்கு பேர் யஜ்யம். கிரது அப்படின்னா சோமசம்சன்னு பேரு. யஜ்யம் அப்படின்னு சொன்னாக்க இந்த அக்னி ஆதானம், அக்னிஹோத்திரம், தர்ஷபூர்ணமாசம், ஆக்ரயணம், சாதுர்மாசியம், நிரூட பசிபந்தம், பௌத்ராமணி அப்படின்றதெல்லாம் யஜ்யத்துல வருது. கிருசூல எது வருது? அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், முக்கியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்புறம் அப்தோயாமம் அப்படின்ற சோம சம்ஸ்தைகள்லாம் கிருசூல வருது. இப்படி இவை எல்லாம் பண்ணோமே ஆனால் இதெல்லாம் என்ன ஆச்சு? அதுக்குள்ள நல்ல யாகமாகவும் சுஹூதம், நல்ல யாகமாகவும் நல்ல ஹோமமாகவும் பண்ணினோமே ஆனால் சொர்க்கலோகத்திற்கு நாமை வழிகாட்டி கூப்பிட்டு கொண்டு போகணும். இருந்த பிறகு அந்த எஜமானியும் பத்தினியும் அவாவா இறந்த பிறகு அவளை சொர்க்கலோகத்தில் கூட்டின்னு போகக்கூடியதாக இந்த அக்னிக்குன்னு அவ வாழ்ந்த மாதிரி அதை பண்ணாலும் இல்லையா, இப்படிப்பட்ட அது. அதனாலதான் இதை பண்ணக்கூடிய காரியம் அந்த அக்னிஹோத்திர கர்மாக்கு தான். தஸ்மாத் அக்னிஹோத்திரம் பரமம் வதந்தி,
அவையினால் அக்னிஹோத்திரம் தான் சார் சிறந்த சாதனம் அப்படின்னு யஜ்ஞேன ஹி தேவாதிபம் கதாஹ யஜ்ஞேன அசுரான் அபானுதந்த யஜ்ஞேன த்விஷந்தோ மித்ரா பவந்தி யஜ்ஞே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் யஜ்ஞம் பரமம் வதந்தி. இன்னும் சில பேர் சொல்றாங்க இல்லப்பா அக்னிஹோத்திரம் வசதி, சில பேர் அக்னிஹோத்திரம் தான் ரொம்ப வசதி, சில பேர் யாகம் தான் சார் வசதி, அக்னிஹோத்திரம் எல்லாம் இருக்கும், யஜ்யம் தான் சார் குறைந்தது அப்படின்னு சில பேர் கருதுகிறாங்க. யஜ்யா இது சம் பீப்புள் தே கன்சிடர் யஜ்யம் as the best. யஜ்யேன ஹி தேவாதிபம் கதாஹ, யஜ்யத்தினாலதான் சார் தேவர்கள்லாம் தேவலோகத்துக்கு போனார்கள். சிவலோகத்துக்கு போய் இவர் எப்படி வந்தது அந்த அர்வாவா அக்னிக்கும் வாயுக்கும் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் சோமனுக்கும் நிர்வகிக்கு இவாளுக்கெல்லாம் ஈசான் இவாளுக்கெல்லாம் இந்த தேவதா என்னமா வந்தது? இவா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு யாகங்கள் பண்ணதுனாலதான் ஆவியங்கள் பாசனங்கள் சோம சம்ஸ்தைகள்லாம் பண்ணதுனாலதானே சொர்க்கலோக பிராப்தி கிடைச்சது. சொர்க்கலோக பிராப்தி கிடைத்ததுனாலதானே அவளுக்கெல்லாம் தேவதா பாவம் கிடைத்தது அப்படின்னு சொல்றது. அதனால அதுதான் சார் வசதி திவங்கதா. யஜ்ஞேன அசுரான் அபானுதந்த, யஜ்ஞத்தினால பகைவர்கள்லாம் கூட என்ன போயிடுறாங்க சார். யஜ்ஞேன த்விஷந்தா மித்ரா பவந்தி, யஜ்ஞத்தினால பகைவர்கள் கூட நண்பர்களாக ஆகி விடுகிறார்கள். ஏன்னா இப்போ அஸ்வமேத யாகம் எடுத்துக்கோன்னு வச்சுங்க, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் சொல்லியிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சமாச்சா இருக்கும். அக்னிஹோத்திர பிரகாரம் படிச்சா அக்னிஹோத்திரத்துல மாமாவுக்கு ஒரு வேலை இருக்கு, அத்தைக்கு வேலை இருக்கு, அத்தை பையனுக்கு ஒரு வேலை இருக்கு, நம்ம வேலைக்காரி பர்மனண்டா இருக்கிற வேலைக்காரிக்கு வேலை இருக்கு, வைத்தியருக்கு வேலை இருக்கு. இவா எல்லாரையும் நீங்க வச்சுட்டு தானே ஆகணும். சில காரியங்கள்லாம் அதுல இருந்து வந்துதான் நம்ம விவாகத்துல வர சம்பிரதாயங்கள், நம்ம திருவித்தியா பூஜை எல்லாம் வந்திருக்கு. இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு, காலில் வெட்டி போடு, மாமி போடு, அத்தை போடு அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா அப்பதான் பந்துக்கள் கிட்ட ஒரு ஒற்றுமையானது ஏற்படும். ஏன்னா அவ நல்லது கெட்டதுக்கு பந்துக்கள் எல்லாம் வரணுமே. ஆகையினால இவர்கள் என்ன பண்ணாங்க, விஷந்தனா நமக்கு சண்டை இருந்ததுன்னா கூட அவாத்துல ஒரு யாகம்னா நம்ம போய் தான் ஆகணும். நம்ம என்னாச்சு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது மெயின்டைன் ஆகும். நீங்க பகைவர்களா இருந்தா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும். விஷந்தா மித்ரா பவந்தி, எதனால இந்த மாதிரி யஜ்யங்கள்லாம் நடக்கிறதுனால. ராமாயணத்துல சொல்லியிருக்கு இல்லையா, ரிஷசிங்கர் மாப்பிள்ள வீட்டு மாப்பிள்ள யஜ்யம் பண்ற அவர் காவியம் இருக்கு. அந்த காவியம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, ராமர் லக்ஷ்மணன் பரதன் அம்மா 3 பேரும் அவ சீதை பிரெக்னெண்டா இருக்கா. அந்த சமயத்துல மாப்பிள்ள யாகம் பண்றாரு. மாப்பிள்ள யாகம் பண்ணலன்னா தப்பாயிடும், எல்லாரும் கடந்து போயிடலாம். சீதையை விட்டுட்டு பிரெக்னெண்டாக இருக்கும்போது அப்படின்றதெல்லாம் சொல்லி கதையெல்லாம் வருது. எல்லாம் எதுக்குன்னாக்க இந்த யாகத்தினாலதான் எல்லாரும் கூடுகிறாங்க. அதனால யஜ்ஞே சர்வம் பிரதிஷ்டிதம், யஜ்ஞத்துலதான் சார் எல்லாமே அடங்கிடுது. தஸ்மாத் யஜ்ஞம் பரமம் வதந்தி, ஆகினால இந்த யஜ்ஞம் தான் சார் ரொம்ப வசதி அப்படின்னு. மானசம் வை பிராஜாபத்யம் பவித்ரம் மானசேன மனசா சாது பஷ்யதி மானசா விஷய பிரஜா அதுஜந்த மானசே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் மானசம் பரமம் வதந்தி. எல்லாம் சில பேர் சொல்றாங்க யாகம் தான் வசதி, அக்னிஹோத்திரம் தான் வசதி, அக்னி தான் வசதி பார்த்தா. சில பேர் என்ன சொல்றாங்க, சார் மானச பூஜை தான் சார் ரொம்ப ரொம்ப வசதி, ஜபங்கள் தான் சார். அதுதான் நம்ம மனசை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாதிரி வச்சுட்டு ஒரு ஒன் பாயிண்டடா ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்ம மைண்டுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு அந்த கர்ம சித்தியை கொடுக்கக்கூடியதாக. காம குரோத லோக மோக மதமாச்சரியம்லாம் எப்படி போகும்? நமக்கு மனத்தினால ஜபம் பண்ணாதான் சார் போகும் இல்லையா? சகுண உபாசனம் தான் சார் மானசம்னு பேர். மானசம்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது உபாசனம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த உபாசனம் 2 வகையாக இருக்கிறது. நம்ம இனிஷியலா நமக்கு போய் பண்ணாக்க புரியாது இல்லையா? காயத்ரிய சொல்லு தத்தனுக்கு ஒரேனியம் அப்படின்னா சொன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால அந்த குழந்தைக்கு ஒரு காயத்ரி ஒரு பழத்தை திரும்ப ஹேம நீல தவளை தாயை
நெய் அப்படின்லாம் சொல்லி இந்த அம்பாளுக்கு ஒரு தியான ஸ்லோகத்தை சொல்லி இந்த அம்பாளுக்கு இப்படி எல்லாம் ஒரு முகம் இருக்கு இல்லையா, அப்படின்லாம் நம்ம தந்த திவசத்துக்கு பாலா ஹிருதி இல்லையா, தன்னுடைய ஹிருதயத்துல அந்த அம்பாளானவள் இருக்கிறாள் அப்படின்னு மனத்தினால அந்த விஷமுகம் சண்முகம் இல்லையா 6 புகங்களோடையும் 12 கைகளோடையும் அப்படி எல்லாம் உபாசனை பண்ணு. அப்படி எத்தனையோ தாது சப்தாஸ்தாசோக்கு 4 கையோட இருக்கார் ரஜினி பகவான். இப்படி எல்லாம் சொல்லி மனசுல அந்த உருவத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உபாசனையை பண்ணணும் இல்லையா. காயத்ரி உபாசனையோ பாலய உபாசனையோ இல்ல தட்சிணாமூர்த்தி உபாசனையோ சிவ உபாசனையோ இல்ல விஷ்ணு உபாசனம் சாந்தாகாரம் திருகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனதம் மேகவர்ணம் சுவாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம் யோகி தியானம் எல்லாம் பண்ணுவார். சாந்தாகாரம் இல்லையா, புஜக சயனம் அப்படி போய் படுத்துருக்கா மாதிரி அவர் ஆதிசேஷன்ல அப்படி எல்லாம் நம்ம உபாசனம் பண்ணிட்டு அந்த ஜபம் பண்ணோம்னா இதுக்கு ஒரு குணத்தை வைத்துக் கொண்டு பண்ணக்கூடிய உபாசனைகள் குணசகிதம் பண்ணக்கூடிய உபாசனைக்கு சகுன உபாசனம். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கரண சுத்தியை கொடுப்போம். உங்களுடைய மனசானது கிளீன்ஸ் பண்ணும். ஆனா மனசுல அந்த ஒன் பாயிண்டடா திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும். அதுதான் ஞானத்துக்கு ரொம்ப அந்த கரண நைஷ்டல்யம். அது ரொம்ப வசதியா இருக்கு. அந்த கரண சுத்தி அவசியம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அந்த கரண நைஷ்டல்யம். அது சலனம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் அப்படியே நிர்குண உபாசனத்தை பண்ணணும். கூடவே நிர்குணமாக அந்த பீஜ அக்ஷரங்கள் அப்படியே பீஜ அக்ஷரங்களுக்கு வேல்யூ கொடுக்குறது. அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸுக்கு வேல்யூ கொடுக்குறது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் எங்க இருக்கக்கூடிய அந்த பழக்கம் ஹிருதயாகாசத்துல இருக்கக்கூடிய எடுத்துன்னு போற மாதிரி இப்படி உபாசனை. இப்படி இதெல்லாம் எங்க நடக்கிறது? மனசுல நடக்குது. மானசம்பை பிராஜாபத்தியம் பவித்ரம். மானச பூஜை தான் பிராஜாபத்தியம் பிரஜாபதியிடம் சொல்லக்கூடியது. அது எப்படிப்பட்டது? பவித்ரம், ரொம்ப தூய்மை அடைக்கக்கூடிய அந்த கரணம் சுத்தி அந்த கரணம் நைஷ்டியம் தான் மனசு தூய்மையா ஆயிடுச்சுனால பிரம்ம ஜானம் தானா ஏற்பட்டு போகும். இப்படி பவித்ரம் மானசே நமனசா சாது பஷ்யதி அப்படின்னா ஒரு மனசனாலதான் நன்மையை பார்க்க முடியும் இல்லையா. நன்மையோ தீமையோ எங்க பொருள்கள்ல எங்கேயாவது இருக்கா? நீங்க குட்டோ பேடோ எங்க ஏதாவது ஒரு இருக்கா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க அதை குட்டுன்னு பாத்தீங்கன்னா குட்டு, நீங்க அதை பேடு பாத்தீங்கன்னா பேடு இல்லையா. ஆகையினால நம்ம ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லாம பார்த்தோம்னாக்க எல்லாம் பகவானுடைய படைப்புல எல்லாம் அக்செப்டபிள் அண்ட் ப்ளீசிங் ஒன்லி. நோபடி இஸ் பேட். ஒன்லி யூ டோன்ட் நோ ஹவ் டு எவாலுவேட். அவ்வளவுதான். நம்ம மேலதான் பரவாயில்லை தவிர யாரும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் குணங்கள் நிறைய இருக்கு. எல்லாருக்கிட்டையும் கெட்ட குணங்கள் இருக்கு. இதெல்லாம் எப்படி? மனசின் தன்மையினாலதானே பார்க்கறீங்க. மனசா சாது பட்சத்தி. இதுதான் என்ன பண்ணாங்க? மானசா விஷயா. இதுதான் ரிஷிகள் எல்லாம் பண்ணார்கள். இப்படித்தான் உபாசனைகள்லாம் பண்ணி இப்படி ஒரு பரம்பரைய பிரஜா அசுஜந்த பிரஜைகளை எல்லாம் இப்படித்தான் அவர்கள் சிருஷ்டி பண்ணார்கள். ஆகையினால மானசே சர்வம் பிரதிஷ்டிதம். இந்த மனசனாலதான் எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது. மானச பூஜையில தான் எல்லாமே நிலை பெற்றிருக்கிறது. மானசம் பரமம் வதந்தி. ஆகையினால மனசன்னா இந்த மனசனால செய்யக்கூடிய மானச பூஜை இருக்க உபாசனை இதுதான் சார் எல்லாத்தையும் கர்மாவை விட உபாசனை ரொம்ப வசதி அப்படின்னு சொல்ற மாதிரி கர்மாவோட உபாசனை வசதி. அந்த கர்மால நம்ம பார்த்தோம் சத்தியம் இல்லையா, தபசு, தானம், தர்மம், பிரஜனனம், அக்னிஹோத்திரம், யஜ்யம் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் விட வசதியானது மானசம். இப்ப சில பேர் அதனால உபாசனை தான் வசதி. சில பேர் என்ன சொல்றாங்க? இல்லப்பா பிரம்மாணம் பிரம்மா விஸ்வகதமஸ்வயம்பூ பிரஜாபதி சம்பத்சர இதி ஞாச இத்யாஹுர்மனீஷினோ அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுல சார். இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்த உடனே எல்லாத்தையும் விடுவதற்கு தயாரா
எல்லாம் புரிஞ்சு போச்சு. உலகத்துல உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. இனிமேல் பற்றி ஏதாவது ஒரு பொருள் உங்களை அட்ராக்ட் பண்ணுமோ, அதான் வந்தாச்சு. யார் எது பேசினாலும் சிரிப்பாது. எல்லாம் நமக்கு சினிமானாக்க அது பொய், அது ஸ்கிரீனு, எவனோ ஒருத்தங்காவது சம்பாதிக்கிறான், எவனோ ஒருத்தன் இருக்கிறான், அதுல போய் யாராவது ஆசை வைப்பானா, என்ன சாப்பாட்டுல போனா நாட்டுல ருசிக்காக சாப்பிடுறாங்க, இது எங்க கொண்டு வருமோ அவனுக்கு எல்லா வியாதியும் வருமே. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்த காரணம்னா எது மேலேயும் ஒரு பற்றானது ஏற்பட எல்லார் கையிலையும் வீட்டுல இருக்கும் பொழுதும் அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட், யார் கையிலையும் அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதே சமயத்துல அட்டாச்மெண்ட் கூடவும் கூடாது. ஏன் யாரு போனாலும் வாழ தெரியும். அப்படி வரணும்னா எந்த பொருள் இல்லாம இல்லையா, என்கிட்ட இருந்து டெய்லி மொபைல் பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு வாரம் கேம்புக்கு போறேன். அங்க அவர் ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க, சார் மொபைலும் யூஸ் பண்ணக்கூடாது. என்னாச்சு, 10 நாள் தெரியும் மொபைல் வேணாமே எதுக்கு வந்துருக்குது. இப்படி அந்த மனோபாவம் வந்துருக்குதா, அன்அட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான் எல்லா பொருளையும் இருக்கணும். அதனால எல்லாத்தையும் விட கத்துக்கணும். இது முந்தின ஸ்டேஜ். கிரகஸ்தனாக இருக்கிறவருக்கும் அக்னி, அக்னிஹோத்திரம், யாக்கியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வயசானவன ஜெனரேஷன் கேப் வந்துடும். பசங்களுக்கு ராஜ்யம் அவ தேசிக்கம். இன்னும் கூட நீங்க அவளை போய் நீங்க உங்களுடைய ஐடியாஸை போய் திணிச்சுட்டு இருந்தான்னாக்கா அவன் ஒதுங்க மாட்டான் இல்லையா. வீட்டு ப்ராப்ளம் ஃபிக்ஷன் தான் வரும். நீங்க என்ன பண்ணா ஒதுங்கிக்கணும். ஒதுங்கி வானப்பிரஸ்தனா உபாசனையிலேயே கான்செப்ட் பண்ணுங்க. அதற்கு பிறகு எவ்வளவு நாள் உபாசனை பண்ணிட்டு வேதாந்தத்தை படிச்சுட்டே இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஏன்னா அதுக்காக தான் பிரவருத்தி மார்க்கம், நிவர்த்தி மார்க்கம் அப்படித்தான் உபநிஷத்தெல்லாம் நமக்கு விதிக்கிறது. கிரகஸ்தனாக இருந்து வானப்பிரஸ்தனாக இருந்து சன்னியாசி ஆகி மோட்சத்தை அடைய வேண்டும். இல்ல பிரம்மச்சரியாதேவ பிரபுரஜே. யார் புத்திசாலியா இருந்தான், அதி புத்திசாலியா இருந்தான்னாக்கா அவனுக்கு புத்திசாலித்தனம் இருந்துச்சுன்னா சன்னியாசம் வந்துடும். சன்னியாசம் வரலன்னால என்ன தரும், புத்திசாலித்தனம் இன்னும் வரலன்னு. அதி புத்திசாலியாக தலைவர் பிரம்மச்சாரியா இருந்தான்னாக்க அவர்கள் பிரபுரஜே நேர போகணும். ஏன்னா சன்னியாசம்ன்றது யாரும் எடுத்துக்கிறதெல்லாம் கிடையாது. சன்னியாசம்ன்றது அதான் விசேஷம் சன்னியாசத்துல. சன்னியாசம்ன்றது யாராவது நாள் பார்த்து இருந்தா அவன் நிச்சயமா எடுக்க மாட்டான். நான் பேசாம இதெல்லாம் விட்டுட்டு வீடெல்லாம் விட்டுட்டு பேசாம சன்னியாசம் வாங்கலாமா, சத்தியமா இந்த ஜென்மம் அவன் எடுக்க மாட்டான். நாள் பாக்குறான் சன்னியாசி. ஆனா இந்த மாசம் ஒருத்தனாக்க எல்லாத்தையும் செட்டிங் பண்ணிட்டு அடுத்த மாசம் அவனா போய் எடுக்கிறான்னு சொன்னாக்க இதெல்லாம் சன்னியாசம் வந்துட்டுனாக்க அடுத்த செகண்ட் அவனால வீட்டுல ஒரு செகண்ட் இருக்க முடியாது. அவே ஃபாரஸ்டுக்கு போயிடுவான். அவன் நாள் பார்த்து இந்த ட்ரெஸ் போடலாமா, அது பண்ண முடியாமா, கடவுளுக்கு போறா நம்ம காப்பாற்றுவாரா, இந்த மனத்துக்கு போலாமா, அந்த மனத்துக்கு போலாமா, இல்லையா. இந்த ஞாபகமானது வந்துடும். அதனால இந்த சன்னியாசம் தான் சார் வரும். மனிஷினா புத்திசாலிகள் இல்லையா, மனிஷிகள் அப்படின்னா நிச்சய புத்தி இருக்கக்கூடியவர். மனிஷா அப்படின்னா புத்திசாலிகள், நிச்சய புத்தி. எது எடுத்தாலும் அவருக்கு கரெக்டா தேனும் ஹவுஸ். இந்த ஒரு பாவம் வந்தவர்கள் பிராமணம் பிரம்மா விஸ்வகதமப்ரயம்பு பிரஜாபதி சம்பத்சர இதி. என்ன நிச்சய புத்தி இருக்கக்கூடிய சந்நியாசம், அதுதான் பிரம்மாணம், அதுதான் பிரம்மம் என்றும். பிரம்ம விஸ்வதா விஸ்வஹா கதம ஸ்வயம்பு, பிரம்மம் தான் அனைத்துமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. ஸ்வயம்பு அந்த பிரம்மம் தான் எங்குமாக இருக்க, அந்த பிரம்மத்தை நாடுவதுதான் சந்நியாசம். எல்லாத்தையும் விட்டு இவன் பிரம்மமாகவே ஆகிய பிரம்ம விட்டு பிரம்மைவ பவதி. ஞாபகம் வச்சுக்கணும். எதை அறிந்தாலும் அதுவாக ஆக முடியாது. உலகத்துல எல்லாம் ஆப்ஜெக்ட் ஆகும். நம்மளால எனக்கு பேனா தெரிஞ்சா நான் பேனா ஆக வேணும் ஆக மாட்டேன். நான் புக்கு தெரிஞ்சா போகணும், எனக்கு என் ஒய்ஃபை தெரியும் நான் என் ஒய்ஃபா ஆக வேணும், எங்க அப்பாவை தெரியும் நான் அப்பாவா ஆக வேணும், எனக்கு புள்ளைய தெரியும் நான் புள்ளைய ஆக வேணும். எதெல்லாம் எனக்கு தெரிந்ததோ அதெல்லாம் இது அதுவாக நான் ஆகவே மாட்டேன். ஆனா ஒரே ஒரு எக்ஸப்ஷன் சொல்றது, அது என்ன, பிரம்ம விட்டு பிரம்மத்தை அறிந்தவர்கள். நீங்க சிவவித்தா இருந்தா சிவநாமம் அப்படிங்க, விஷ்ணு வித்தா இருந்தா விஷ்ணு ஆயிடுச்சுங்களா. பிரம்ம விட்டு நானே பிரம்மன் ஒருத்த அறிஞ்சா அவன் பிரம்மமாக ஆயிடும். ஐ ஏன்னா அவன் ஐயானது இதுவும் ஆக முடியாது. அந்த பாக்குற ஐ யாருன்னு அந்த ஐ இதுவாகவே ஆகாது. எப்போதுமே திருக்குதான்.
எல்லாமே எனக்கு என்னை தவிர அதனை ஆல திருஷ்யம். இந்த திருஷ்யங்கள் எதுவும் நானாக ஆக முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இருக்கிறது ஒண்ணுதான், பிரம்மம் ஒண்ணுதான். நானும் என்னை தவிர இரண்டாவது உலகம் இல்லை. பிரம்ம சத்தியம் தத் வெதிரிக்தம் சர்வம் வித்யா இல்லையா? பிரம்ம சத்தியம் ஜெகத் வித்யா, ஜீவோ பிரம்மைவ, அந்த ஜீவனும் பிரம்மம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறது இருக்கு இல்லையா? அவனே எல்லாமுமாக, அவனே பிரம்மமாக ஆகிறான், பிரம்மமாக ஆனந்தமாகவும் ஆகிறான். அவனே சுயம்புவாக, அவனே தனக்கு தானாகவே இருக்க. நானே நான் மாத்திரம் ரெண்டாவது பொருளே இருக்கேன், எனக்கு எதுக்கு பேரு? பேரு இல்லைன்னா தானே சார் பேரு கொடுக்கணும். பிரம்மன்ற பேர் கூட தப்பு. பிரம்மன் எங்க சொல்றது இல்லையா? நியாயமா சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு வார்த்தையா போயிடும். அதுவும் ஒக்கபிலிட்டி வந்து சேர்ந்துடும். அதுல அதுவும் இல்ல, வேற வழி இல்ல. அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லி புரிய வைக்கிறவங்க அதுக்காக பிரம்மம்னு சொன்னோம். இப்படி பிரம்மமாகவும், அப்புறம் பிரஜாபதி சம்பத்தர இப்படி பிரஜைகளை காப்பதாகவும் கால வடிவமாகவும் உள்ளது அப்படின்னு சொன்னதுனால சகுன பிரம்மத்தோட இங்க நிறுத்திக்கிறது புரிஞ்சுக்கணும். நிர்குண பிரம்மமா சொன்னாலும் இங்க காலத்தோட சம்பந்தப்பட்ட பிரம்மா, பிரம்மா கீழ வேற தட்ட மாதிரி ஆச்சு. ஆகையினால இது சகுன பிரம்மம். இந்த சகுன பிரம்ம உபாசனையுடைய பலன் என்ன நமக்கு தெரியும். தேவல மேக்சிமம் பிரம்மலோகம் போலாம், அவ்வளவுதான். ஜீவன் முக்தனாக தான் நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம். நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம் வந்து ஜீவனேவ முக்தி, ஜீவனாக இருக்கும் பொழுதே இந்த மாதிரி உபாசனை என்னை விட வேறாக பிரம்மத்தை உபாசனை எனக்கு பிரம்மலோகத்துல போய் அங்க போய் பிரம்மா கொடுப்பார். அங்க ஜீவன் முக்தியானது. எப்படி இருந்தாலும் ஜீவன் முக்தி வந்துதான் முக்தியானது. இல்லைன்னா இன்னொரு அம்மா வயசுக்குள்ள பார்க்க வேண்டியதாயிடும் இல்லையா? அப்படின்னு சொல்லி இதுல சம்பத்சரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஞாசைத்தி ஆஹுமனீசினோ பிரம்மாணம் பிரம்மா விஸ்வம் கதமர்தயம்பு பிரஜாபதி சம்பத்சர இதி அப்படின்னா தானே தோன்றுவதாகவும் பிரஜைகளை காப்பவராகவும் அது எப்படி இருக்கார்? சம்பத்சரம் காலாத்மாவாக இருக்கிறார், காலியாக இருக்கிறார். காலஹா ஆதித்ய கதி அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? காலம்ன்றது எந்த கணக்குல வருது? ஆதித்யனை வச்சுதான் டைம் மேனேஜ்மெண்ட், டைம்ன்றதே நம்ம கணக்கு எடுக்கலாம் இல்லையா? இப்படி சம்பத்சரோ அசௌ ஆதித்யோ யேஷ ஆதித்யே புருஷ ஆதபரமே பிரம்மாத்மா அப்படின்னு பிரம்மத்தோட நிக்க சகுன பிரம்ம வரைக்கும் போறது. இந்த சகுன பிரம்ம விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.